இது மெட்ரிக், இது மெட்ரிக். சம் ஆஃப் மெட்ரிக் என்னது? மெட்ரிக். அப்ப இது மெட்ரிக். இப்ப D1 மெட்ரிக் ஸ்கேலர் மல்டிபிள் பாசிட்டிவ் ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணாலும் மெட்ரிக் தான். அப்ப இது மெட்ரிக். அதே போல இது மெட்ரிக், இது பாசிட்டிவ் நம்பர் தான், மல்டிப்ளை பண்ணா என்னது? மெட்ரிக் தான். அப்ப C2 D2. டிஃபரன்ஸ் ஆஃப் மெட்ரிக் மெட்ரிக்கா வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு வேல்யூ 1 எடுக்குது, இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல 2 எடுக்குது அப்படின்னாக்கா 1 - 2 என்ன நெகட்டிவ் வந்துடும். மெட்ரிக் என்ன வரும்? ஆறுலயே பார்க்கலாம், ஆறுலயே பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஃபெயிலியர்னா ஏதாவது ஒரு எண்ணுக்கு பார்க்கலாம், அதானே சொல்ல வரீங்க தாங்கள்? ஓகே, வெரி குட். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் மெட்ரிக் மெட்ரிக்கா வரணும்னு அவசியம் இல்லை. நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, உனக்கு புதுசா ஆல்ரெடி ஒரு மெட்ரிக் தெரிஞ்சதுன்னா 1 + D this is equal to D prime டிஃபைன் பண்ணா அது மெட்ரிக்கா இருக்கும். அப்ப இது என்னது? இது மெட்ரிக், இது D ஃபார்மேட்ல இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப இது என்னது? மெட்ரிக். ஓகேவா? கிளியர் தானே இது? ஓகே. क्वेश्चन எல்லாம் கோவில்ல போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டு வந்துடு, அமைதியா உட்காந்துக்கோ. அடிக்கிற அடி மூக்குல அடிக்கிற அடி எல்லாம் அப்படியே காதுல வெளியே ஓடி வந்துடும். 0. f of x டிஃபைன் பண்றேன். n = 1 to 200 1/n over n power 6 sky of 0, n/200. கேத்தனா வாய் அதிகமா நீளுது போலகுது. உன் கூட இருக்கிறவங்களை விட்டு போய் படிக்கிறான். இங்க இருந்தா சரியா பேசிட்டே இருக்கிறாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம அதெல்லாம் மாத்தி காட்டணும்ல. ஆமாப்பா, நிறைய பசங்க அதான் நினைக்கிறாங்க. இங்க கிளாஸ்ல வந்தா என்ன ப்ராப்ளம் 10 ப்ராப்ளம் தான் போடுறாங்க. நான் உட்காந்து நோட்ஸ் பார்த்தேன்னா 3 நோட்ஸ் பார்ப்பேன். பாரு 3 நிமிஷத்துல மறக்கும். நீங்க செய்யாத வேலையெல்லாம் நாதிரா செஞ்சுட்டு தான் வந்து உட்காந்துங்குது. அவங்க எல்லாம் பயங்கரமா என்ன சொல்றது, ஒரு நோட்ஸ் ஒரு நாளைக்கு 6 வாட்டி பொறுப்பாங்க, 3 வாட்டி பல்லு வளர்க்கும் போது பார்ப்பாங்க, சாப்பிடும் போது 2 வாட்டி நோட்டை புரட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகல. அதனாலதான் நேரடியா பார்த்து இது என்ன சமாச்சாரம்னு கேட்கும். சீனியர் இருக்கும் போது என்னமா நீ இப்ப மருந்து எடுத்து குடிக்கிறேன்னு பயமுறுத்துற மாதிரி நீ அப்பவே பயமுறுத்தினா விட்டுருப்பாங்க அவங்க. என்ன சொல்லிட்டு வந்த? ஒரே மாசத்துல வந்துருந்தான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஆனா நீ வந்து இப்ப 2 மாசம் ஆகுது. பிப்ரவரின்றேன். இப்ப ரிசல்ட் வரல என்னிடுவேன். அடுத்து மோடி மரத்துக்கு படிய போட்டுருவேன். சொல்லிட்டு வரணும் சார். இங்க psi of 0, n/200 என்ன சார் மீனிங்? அதான் டிஃபைன் பண்ணிட்டேனே. ஆமா சார், அங்க x ஒரு எலிமெண்ட் தானே சார் போடுறோம். இங்க ஏன் சார் ஒரு செட்டையே தூக்கிட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? இந்த செட்ல டிஃபைன் பண்ணும்போது ஏ. ஓகே சார். இந்த क्वेश्चन இன்னும் ஒரு क्वेश्चन இருக்குது. அது நிறைய தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு क्वेश्चन மட்டும் போடுறேன். ஒரு இதுக்கும் போட்டு கூட 10 ப்ராப்ளம் போட முடியல. அட சும்மா இருமா நீ வேற. ஒரு ப்ராப்ளம் ஏதாவது சொன்னாங்கன்னா 16. அது என்ன சொல்ல வரானாக்கா, psi of x னாக்கா n = 1 to infinity n விடுறான். 0 to 1/200 பிளஸ் 0 to 2/200 பிளஸ் 0 to 3/200 அந்த செட்டுல இது எடுக்கிற வேல்யூ 1 இல்லைன்னா 0. ஆனா உன்னுடைய x வந்து 0 to 1 கொடுத்துட்டான். அதுக்குள்ள 1, மற்ற இடம் 0 எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நானே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா போறேன். இப்ப புரியுதா பாரு.
ஓகே, இதுக்கு அர்த்தம். சார் அப்ப அங்க f of x க்கு லிமிட் வருமா சார்? f of x க்கு தெரியல, படம் வரையும். சரி ஓகே, இருமா, படம் வரைய பார்க்கலாம். படம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணு. f of x equal to 1 by 1 power 6 n power 6 n 1 man. f of x எக்ஸ்பிளிசிட்டா ஏது f of x மா புதுசா ஒரு f of x டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த f of x தான் ரீமான் இன்டர்வல், லெபெக் இன்டர்வல், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, மோனோடானான்னு கேட்டுக்கறாங்க. நீ எழுதி பாரு, 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி எழுது, அழகா அது வரும் பாரு. அது 200 வரைக்கும் போறதுக்கு 1 into sky of 0, 1 by 200 of x plus 1 by 2 power 6 sky of 0 to 2 by 200 1 by 2 power 6 3 power 6 3 power 6 sky of 0 to 3 by 200 plus and so on இப்படி போவோம். 1 by 200 power 6 sky of 0, 1 of x. ஓகேவா? எல்லாத்தையும் சம் பண்றோம், அவ்வளவுதான். சரி ஓகே, படத்தை பாரு. இது என்ன, ஒரு 0 1 1 by 200ன்றது இங்க இருக்கும். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 1. எப்படி பெருசா போடும் 1. இது அடுத்தது மற்ற அதர்வைஸ் என்னது 0, அது இப்படி போயிடும். இது என்னது 1 over 2 6. அப்ப 0 to 2 by 6. 2 by 6னா 1 by 100. 1 by 100ன்றது என்னண்டா இருக்கும். அப்ப 1 by 100 வரைக்கும் 2 by 6 வேல்யூ எடுக்கும். ஏன்னா 1 by 100 வரைக்கும் இது 1 எடுக்கும். 1 into this. கரெக்டா தானே? அது ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது ஃபங்க்ஷன் இது. சரி வரேன், இரு கொஞ்ச நேரம் இரு வரேன். இப்ப இதுக்கான படம் வரைஞ்சேன், அப்புறம் இதுக்கான படம் வரைய போறேன். அதுக்கான படம் என்னது 1 over 2 6. அது என்ன வேல்யூ இது வரைக்கும்? படம் தான் வரையறேன் நான், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் இதை எழுதுனா 1 over 3 by x-னா இப்படி 1 by 3x 1 by 3 power 6னா இங்க வரும். எது வரைக்கும் 3 by 200. அப்ப அது வரைக்கும் இந்த வேல்யூ இப்படி எடுக்கும். ஆமா தானே? கரெக்டா இல்லையா? அப்படியே 200க்கு போகும்போது இது மொத்தமும் வந்துடும். இது மொத்தத்துல ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்ன எடுக்கும் 0 to 1ல 1 by 200 power 6. அப்ப இப்படி இருக்கும். ஆமாவா? கரெக்ட் தானே? ஓகே, கடந்துட்டு போட்டோம். இது ரீமான் இன்டகிரபிளா? ஃபர்ஸ்ட் ஒன்னு ரீமான் இன்டகிரபிளா? இது ரீமான் இன்டகிரபிளா? ஒரு பாயிண்ட் தானே டிஸ்கண்டினியூஸ். மூணாவது ரீமான் இன்டகிரபிளா? சம் ஆஃப் ரீமான் இன்டகிரபிள். ரீமான் இன்டகிரபிளா? எஃப் என்னது ரீமான் இன்டகிரபிள். கரெக்ட் தானே? ஒரு வழியா ஒண்ணு முடிஞ்சது. ரீமான் இன்டகிரபிளா இருந்தா லெபெக் இன்டகிரல் வரும், அது மட்டும் ரிசல்ட்டா வச்சுக்கோ. பட் லெபெக் இன்டகிரலா இருந்தா ரீமான் இன்டகிரபிளா வரணும்னு அவசியம் இல்லை. சோ எவரி ரீமான் இன்டகிரபிள் லெபெக் இன்டகிரல். அப்ப ஏ ட்ரூ பி ட்ரூ. அடுத்தது இது கண்டினியூஸ் ஆன் 0 to 1லாம். இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கண்டினியூஸ். சம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் கண்டினியூஸ். ஒரு பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ், மத்ததெல்லாம் கண்டினியூஸ் ஆனா கூட சம் என்ன வராது, கண்டினியூஸ் வராது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த 1 by 200 டிஸ்கண்டினியூஸ். ஆமா தானே? புரியுதா இல்லையா? செப்பரேட்டா பார்க்கணும் ஃபங்க்ஷன். இது சம் ஆஃப் ஃபங்க்ஷனா கொடுத்து வச்சுக்கிறாங்க, இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப ஏமா இங்கயா
ஏன் இது இந்த செட்டுல 0 to 2/200ல 1 எடுக்கும். அப்ப 0 to 200ன்றது இது வரைக்கும் தான் 1/26 எடுக்கும். அரே இது எல்லாத்தையும் சம்மு பண்ணனே அதுக்கப்புறம் வரதான் ஃபங்க்ஷனு. நான் வந்து இண்டிவிஜுவலா அதாவது என்ன மொத்தத்தையும் சம் பண்றதா எஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 1/200க்குள்ள எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணனேகா this plus this plus this plus this plusன்னு வரும். அப்படிதானே அர்த்தம்? அப்ப எது வரைக்கும் அந்த வேல்யூ எடுக்குன்னா 1/200 வரைக்கும் எஃப் ஒரு வேல்யூ எடுக்கும், ஒரே சேம் வேல்யூ எடுக்கும். ஏன் இப்ப எஃப் ஆஃப் 0ல என்ன எடுக்கும் சொல்லு ராஜா? இது என்ன எடுக்கும்? 1 எடுக்கும். இது என்ன எடுக்கும்? 1/26 எடுக்கும். அது என்ன எடுக்கும் 0ல? 1/36. அப்ப என்னன்னா 1 plus 1/2 plus 1/3 plus 1/4 plus on so on 1/200 இதுதான் f of 0 வேல்யூ. இப்போ இதுக்கு நீ கிராஃப் வரைஞ்சினா அது வேற மாதிரி போவோம். ஸோ உனக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால தான் சும்மா நான் கிராஃப் வரைஞ்சி இப்படி வேற டெக்னிக்கா சொல்றேன். இது எஃப்னுடைய படம் கிடையாது. எஃப்னுடைய ஒரு பீஸை காட்டுறேன் அதுல. சரி நம்ம விடாது, நான் வரைஞ்சே போடுறோம். இப்போ 0 to 1/200 வரைக்கும் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்ப இது மொத்தத்தையும் சம் பண்ணும். இது சம் பண்ண என்ன வரும்? ஜியோமெட்ரிக் சீரிஸ், அது ஏதோ ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் ஒரு வேல்யூ. அதுக்கு அடுத்தது இப்ப இந்த 1/200 இருக்குது இல்லையா, 200 தாண்டி எடுக்கும் போது இந்த முதல் டேர்ம் வராது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? 0 எடுத்துரும். மீதி ரிமைனிங் எல்லாம் அதே தான் எடுக்கும். ஆமா தானே? கரெக்டா நான் சொல்றது என்னன்னு புரியுதா? அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா, அப்ப இது மோனோட்டான இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். டிக்ரீசிங் 0 to 1/20 வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட். அப்புறம் 1/200ல இருந்து 3/200 வரைக்கும் அது ஒரு வேல்யூ. புரியுதா இல்லையா? அப்படி இந்த படம் எப்படி வரும்னாக்கா, இது ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கிது மொத்தத்தையும் சம் பண்ணதுக்கு. எல் அப்படின்னாக்கா 1/200, 2/200, 3/200 இப்படி இருக்குதா. இதுல நம்ம ஒரு வேல்யூ இது சம் பண்ண இல்லையா, அந்த வேல்யூ எல்லுன்னா எல்லுன்னு இருக்கும். அடுத்தது 1/200ல 2/200 அதை விட கம்மியா இருக்கும், ஒரு யூனிட் கம்மியா இருக்கும். அடுத்தது அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே வராது சம் பண்ணா. இப்படியே குறைஞ்சுக்கினே போவோம். இதுதான் உன்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன நிவேதா புரிய மாட்டேங்குதாமா? படம் புரிஞ்சதா? அது சூப்பரா புரிஞ்சது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல 1/200 இங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. கரெக்டு தானே? 1/200 வரைக்கும் இது எல்லாமே சேம் வேல்யூ எடுக்கும். இது 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 ஆனா முன்னாடி வந்து இந்த வேல்யூ இருக்குது, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். கரெக்டா தானே? இது எல்லாமே ஒரே வேல்யூ தான், 1 எடுக்கும். இது 1 எடுக்குது, ஆனா இது 1 இங்க முன்னாடி என்ன இருக்குது? 1/26 இருக்குது. அப்ப என்னன்னாக்கா 1/26 ஆட் பண்றேன், 1/36 ஆட் பண்றேன். அந்த நம்பர்லாம் எதுனா 1/200 வரைக்கும் ஒரே வேல்யூ தான் எடுக்கும். அதுதான் ஏதோ ஒரு நம்பர். இது சம் பண்ணா எல் 0க்கு பண்ண இல்லையா, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to ஓப்பன் 1, ஓப்பன் 1/200 வரைக்கும். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிற வேல்யூ வந்து ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு தான் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது அப்ப நான் என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 to 1/200 வரைக்கும் பார்த்துட்டேன். இப்போ 1/200ல இருந்து 2/200 வரைக்கும் நான் பார்க்கணும். ஆமா தானே? அப்ப இந்த 1/200ல இருந்து 2/200 வரைக்கும் பார்க்கும்போது இதுதானே பார்த்தாச்சு. அப்ப இதுதான் பார்க்க போறேன். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் 0 எடுத்துரும். ஆமா தானே? இந்த ஃபங்க்ஷன் இந்த இடம் 1 எடுக்கும், அடுத்த ஃபங்க்ஷன் இந்த இடம் 1 எடுக்கும். அப்படின்னா இந்த 1 மட்டும் விட்டுருவேன். அப்ப 1 மட்டும் விட்டுருந்தேன். அப்போ 1 விட கம்மியா குறைஞ்சு வரும். அதை விட அடுத்தது மூணாவது 200ல இருந்து 300 போவேன், 3/200. இப்போ இந்த மூணாவது ஃபங்க்ஷன் வந்து முதல் ஃபங்க்ஷனும் 0 எடுக்கும் இந்த இடத்துல,
ரெண்டாவது ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, இதுவும் 0 எடுக்கும். மூணாவது ஃபங்க்ஷன் தான் அந்த வேல்யூ எடுக்கும். எந்த வேல்யூ? 1/3/6 வேல்யூ எடுக்கும். கரெக்ட் தானே? அப்படின்னா இது 2 நம்பரை விட்டுருவேன், மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். கரெக்டா தானே? அப்படி பார்த்தனே எப்படி இருந்தாக்கா பீஸ் 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 அப்படி போகும். யாரு? உன்னுடைய f of x. அப்ப f of x வந்து என்னது? மோனோட்டானா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. மோனோட்டானா டிக்ரீஸ் ஆகிட்டே. இதான் உன்னுடைய ஒரிஜினல் f of x. இஸ் a மோனோட்டான் ஃபங்க்ஷனா? ஆமா. அப்ப என்னது இது? ட்ரூ. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? கிடையாது. அப்ப a ட்ரூ, b ட்ரூ, d ட்ரூ. ஓகேவா? இட்ஸ் a nice problem. புரியுது அந்த ப்ராப்ளம்? ஆனா எக்ஸாம்ல பார்த்த உடனே உனக்கு பயம் வரும். இந்த மாதிரி காண்டார மாதிரி அதை காட்டமரா மாதிரி போட்ட உடனே உனக்கு அல்ல விடும். என்னவோ நோட்டேஷன் இது யாரா பார்த்துட்டுருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு போட்டேன்னா இங்க ஸ்லோவா சொல்லும் போது அப்படியாவது. பட் நிறைய நீ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளவுதான் வருது. டக்கு டக்குன்னு வரும் இது வரும் வரதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். எஸ். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம். சார் சொல்லுமா சார். இந்த ப்ராப்ளம்ல ஆக்சுவலா இன்டர்வல் வந்து 0ல இருந்து 2/200 தானே. அப்ப நம்ம 0ல இருந்து 2/200 தானே பார்க்கணும். ஏன் 1/100ல இருந்து 2/100 வரைக்கும் பார்க்கறோம்? இல்ல மொத்த எஃப்க்கு தானே பாக்குறேன். எஃப்க்கு வந்து எல்லாமே 1ல இருந்து 200 வரைக்கும் பார்த்தா வேல்யூ 1/200 வரைக்கும் பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் 1/200ல இருந்து 2/200 வரைக்கும் பார்க்கும்போது எஃப் ஒன்னு 0 ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 0 ஆயிடுச்சு, மீதி ரிமைனிங் ஆட் பண்றாங்க. அதனால தான் அப்படி போறேன். அதுவும் தானே சார் நம்மளுக்கு 1 வரும். ஏன்னா நம்ம 0 எடுத்துறோம். 0 எடுத்துறோம். நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு பாரு, பிரிச்சு பிரிச்சு பார்த்துன்னு வரணும். அதுல தானே சப்ஸ்டிட் பண்ணி எடுக்கிற வேல்யூ. சரி, which of the following are true? f of x is equal to sin x into sin of 1/x, x belongs to 0 to 1. Limit x goes to 0, f of x is equal to limit x goes to 0, f of x. என்ன பாரு என்ன ஆப்ஷன்? ஏ பி இன் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான். இதெல்லாம் கரெக்ட்டா தான். சரி, என்ன ஆன்சர் இதுக்கு? கோடு தெரியலப்பா. எனக்கும் கோடு போட்டாங்க, நானும் கோடு போட்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ 0,1ன்ற இன்டர்வல்ல 0 கன்வர்ஜ் ஆகிற எல்லா சீக்வன்ஸையும் எடுத்து சரி இல்லைண்ணா சொல். கேபிட்டல் இதுக்கு வந்து இது பாப்பா
என்ன எழுதிட்டா அப்புறம் அவ்வளவுதான். எக்ஸ் எங்க இருக்குது? ஆ ஆ ஆமா. அப்ப இங்க எக்ஸ்ன்னு போடணுமா? ஓகே. எக்ஸை விட அதிகமா வர ஒய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த வர வேல்யூவை சுப்ரீம் எடுக்கணும். இன்ஃபினிமத்துக்கு அதே போல இன்ஃபினிம் போட்டு ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதிக்கணுமா? ஓ செட்டு மட்டும் இன்ஃபினிம்னு எழுதிக்கணும். சரி ஓகே. இப்போ எதுக்கும் இந்த படம் தெரிஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். sin x into sin 1 over x ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கும்? sin 1 over x உனக்கு படம் எப்படி இருக்கும்? உனக்கு 0 to 1ல ஆசிலேட் ஆகிட்டே போகும். ஆமா தானே? sin x படம் வந்து 0ல இருந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் என்ன வரும்னு பார்க்கணும். சுப்ரீம்ல கலெக்ட் பண்ண அந்த செட்டுக்கு அதுக்கப்புறம் வரையில எக்ஸாம். சரி ஓகே. அப்ப நம்ம f of xன்றது இதானடா உன்னுடைய f of x? நோ இது லிமிட் சுப்ரீமோ. m of xன்றது இதுக்கான அர்த்தம். புது நோட்டேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது இன்ஃபினிமம் போட்டனே y greater than or equal to x ன்னு போட்டனே sin y into sin of 1 over y இப்படி வரும். இது வந்து ஸ்மால் m of x. ஸ்மால் m of x தான் இது. சரி ஓகே. x எங்க வேரி ஆகுது? 0 to 1 x goes to 0. ஆமா சரி. அப்ப சுப்ரீம் என்ன வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு? இந்த இது எடுத்தா இது இப்ப 0க்கு போறது தான் கேக்குறாங்க. இங்க பாரு x goes to 0 தானே? அப்ப 0க்கு போற சீக்வன்ஸ் மட்டும் நீ பார்த்தா போதுமானது. வேற எந்த நம்பருக்குமே கேட்கல. அப்ப 0க்கு போற சீக்வன்ஸ் எடுத்தனா இது பவுண்டட். இது பவுண்டட் தான். ஆனா an goes to 0 அப்படின்னாக்கா இது பவுண்டட். இது goes to 0. ப்ராடக்ட் goes to என்ன வரும்? 0 ஆயிடும். கரெக்ட் தானே? அப்ப சுப்ரீம் வேல்யூ என்ன எடுக்கும்? 0 தான் எடுக்கும். இன்ஃபினிம் வேல்யூ என்ன எடுக்கும்? அதுவும் 0 தான் எடுக்கும். ஏன்னா அவங்க இந்த क्वेश्चनல கேட்டது x goes to 0. அப்ப 0க்கு போற சீக்வன்ஸ்க்கு தான் கலெக்ட் பண்ணி எடுக்கறன்னு அர்த்தம். வேற எந்த சைடும் போல. அப்ப 0 கன்வர்ஜ் ஆகுதுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆல்வேஸ் goes to 0. இது பவுண்டட். அப்ப இந்த மொத்த ப்ராடக்ட் goes to என்னது? 0. அப்ப லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபினிம் என்னது? சேம் தான். ஆமா ரெண்டுமே 0 தான். ஸோ அதனால முதல் ஆப்ஷன் ட்ரூ, ரெண்டாவது ஆப்ஷன் ஃபால்ஸு, மூணாவது ஆப்ஷன் ஃபால்ஸு, நாலாவது ஆப்ஷன் ட்ரூ. அப்ப ஏ ட்ரூ டே ட்ரூ. இந்த நோட்டேஷன் தான் முக்கியம். நோட்டேஷன் தெரிஞ்சாதான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் புக்குங்களை மாறிப்பா அவங்ககிட்ட போய் நம்ம பண்ண முடியுமா? நாங்க படிச்ச புக்ல இந்த மாதிரி ஒரு நோட்டேஷனே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து நாகரிகமா கொடுக்கணும் சில டைம். ஆனா பொதுவா NBHM எக்ஸாம் அந்த CMI பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அழகா கொடுத்துருவாங்க நோட்டேஷன் இதான் அர்த்தம். நீ சும்மா அப்படி போட்டாவே அதுக்கு என்ன அர்த்தம், எப்சிலான்னாவே அதுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் கொடுக்கணும். உன் பேருக்கு ஒரு அர்த்தம் சொன்னாதான் உன் பேர் ஆமா ஒத்துக்கணும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? அது புது நோட்டேஷன் தானே? சரி. ஸோ நான் சொன்னபடி இருப்ப இந்த கோட்டைச்சாமி